ச்சே, நடந்து நடந்து கால் வலிக்கு. நமக்கு எப்பயும் இந்த நடராசா சர்வீஸ் தான் போல இருக்கு. அதுவும் இந்த மண்ணுல நடக்க ரொம்ப கால் வலிக்குது. எவ்வளவு தூரம் நடந்தாலும் நடந்துகிட்டே இருக்கேன். ஓட 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 தூரம் குறையல, நடக்க 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 தூரம் குறையல. ஆக மொத்தம் ஒண்ணு வழங்கல. லூசா மாறிட்டே, நான் ஜோக்கர் ஆயிட்டேன். லைஃப் பூரா இந்த தொல்லையே. இவ குழம்புலாம் வச்சாச்சு, என் வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதாங்க? அப்பளம் பொரிக்கண்டாம அடுத்த அப்பளம் பொரி. அதெல்லாம் நீ செய்யி, எனக்கு தெரியாது. எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ள புகையா வருது, கண்ணுல இருந்து தண்ணியா வருது. அதனால நானும் செய்ய மாட்டேப்ப. செய்யலன்னா எந்திரிச்சு தூரப்பா, நான் பாத்துக்கிடுறேன். செய்யி, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏங்காவை மட்டும் அரைச்சி கொடுத்துட்டு மேடம் போயிட்டாவ. மீதி எல்லா வேலையும் நான் தான் பார்த்துருக்கு. அட என்னது இது, இந்த பிள்ளைகளெல்லாம் இங்க எனக்கு? இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? போலாம்ல. அது யாரு புதுசா ஒண்ணு போகுது? எங்க இருந்துதான் வருதுங்களோ தெரியலம்மா. இதெல்லாம் பெருசளி கிழங்க பாட்டுக்கு போகுது பாரு எனக்கெல்லாமே. ஏய் சஞ்சனா, அது என் கிளாஸ் பிள்ளை தான்ல. என்னது உன் கிளாஸ் பிள்ளையா? ஆமா, இவா அந்த சோனிக்கு ஃப்ரெண்டு. ஓ, அதுங்க கூட சுத்துறதா இது? அதான் அந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அதான் அப்படி போகுது எனக்கெல்லாம கமுக்குறீங்க. ஏன்பா இப்படி இருக்க சோனி? நான் காயெல்லாம் விட்டு வரலையவே. இன்னமும் நீ மட்டுமே செஞ்ச மாதிரி சொல்ற. சரி விடு, அதான் செஞ்சு முடிச்சாச்சுல, அப்புறம் என்ன? எது சோனி சந்தியா? வாபா பூமாரி. இது என்னது இந்த பிள்ளைலாம் வந்திருக்கு? அதான் அன்னைக்கே சொன்னேன் அவனா. ஆமா சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு போயிருப்பாவன்னு நினைச்சேன். அவைய போலையா? காலையில வந்திருப்பாவல்ல? ஆமா பூமாரி, காலையில வந்தவ. அப்புறம் எங்க அம்மா இருங்கன்னு சொல்லி வற்புறுத்தி இருக்க வச்சிருக்காவ. சாயங்காலம் போல இனிமே மறுபடியும் அந்தி பயணி இறக்குனதுக்கு அப்புறம் அதை வாங்கிட்டு போவாவெல்லாம் இருக்கும்னு நினைக்கேன். ஓ அப்படியா? அந்த ரெண்டு பிள்ளைகளும் இன்னமும் நம்மளை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எந்த ரெண்டு பிள்ளைகள்? அதான்ப சரணியாலும் சரணியா அத்தை பிள்ளையும். அதை விடு, அதுங்க ஒரு டம்மி பீஸுங்க. சரி நீ வா, அங்க சஞ்சய் அப்புறம் சதீஷ் எல்லாம் அங்க என்னமோ பண்ணிட்டு இடத்தானுவ. என்ன பண்றானுன்னு போய் பாப்போம். என்னது, அந்த சஞ்சய் பையன் வந்திருக்கானா? எம்மா, நான் வரலப்பாங்க. அவன் என்ன உனக்கு என்ன? அவன் நீ இப்ப இங்க எதுக்கு வந்தப்போ? நான் எங்க அப்பாக்கும் எங்க அண்ணனுக்கும் சோறு கொடுக்க வந்தேன். அதான் இங்க பொங்குவாவன்னு தெரியும்ல, அப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்த? எங்க அம்மா தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாவ, மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஓ, நாங்க இப்பதான் கார குழம்பு வச்சு நான் அடுத்து சந்தியா அப்பளம் பொரிக்க போறா. சரி நல்லதுதான். என்ன எங்க அப்பாக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தது, நீங்க செஞ்சது வேற விருந்தாளுக்கும் கொடுக்கணும்ல, பத்துமா பத்தாதோ? அதெல்லாம் நிறைய செஞ்ச மாதிரி, அதெல்லாம் எல்லாருக்கும் பத்தும். சரி இருக்கட்டும், நானும் ஒரு வகையில கொண்டு வந்தது நல்லது தானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முத வா. உங்க அப்பா பையன் போயிட்டாவ, அவர் சாப்பிடும் போது வந்து சாப்பிடுவாரு. இப்ப முக்கியமான வேலை இருக்கு, நீங்க வா. எவ்வளவு சோனி, நில்லு நில்லு, எங்க இழுத்துட்டு போறேன்னு? நீ வா, நான் சொல்றேன். பாவம் பூமாரி, இனிமே அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே திரிவா எங்க போகணும் நானும். சரி என்ன நீயும் போயிட்டு போற, நம்ம வேலையை பார்ப்போம். அந்த காலத்துலலாம் பாயி 2 ரூபா 3 ரூபா அப்படிலாம் இருக்கும். 50 பைசால இருந்துலாம் இருந்திருக்கு. அப்பத்துல இருந்தே நான் ஓலை செஞ்சு ஓலையை வந்து இப்படிதான் பாய் முளைஞ்சி வித்துக்கிட்டு அதை வச்சு கறிக்கு ஒப்பேத்திக்கிட்டு திரிஞ்சிட்டு அலைஞ்சி. இப்பெல்லாம் பாய்கள் என்ன, இப்பெல்லாம் 1 ரூபாய் 10 ரூபா தாண்டி போகுது. அந்த காலத்துல அப்படி. இப்ப பாய் முளைஞ்சாலே நல்லா துட்டு சம்பாதிச்சு விடலாம். ஆனா என்ன சம்பாதிச்சாலும் சொல்லுங்க, அதுவும் இந்த காய்கறி செலவுக்கு இந்த மாதிரி தான் போகுதே தவிர்த்து ஒரு சேர்த்து வைக்கணும்னா முடிய மாட்டேங்குது. கஷ்டப்பாடு பட்டுதான் இப்படி இந்த பிள்ளைகளோட இவ்வளவு நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த மனசு இல்லாத நேரத்துலலாம். இதுக்குதான் கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கிடணுங்கிறது. இதெல்லாம் கத்துக்கிட்டதுனாலதான் நான் இன்னைக்கு பொழைச்சி கிடக்கேன். இது ஓலை வர்றதுக்கும் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றீங்கல்ல? ஆமா, இதுலயே முனைய ஒரு அறுத்து கொஞ்சம் வீ மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே சேப்பா இழுத்தன்னு வையா, அது பாட்டுக்கு நேரம் அளவு ஒரே போல வரும். பத்துக்க நீங்க ஒவ்வொன்றும் பண்ணியது எனக்கு ஆச்சரியமா இருக்குக்கு. எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீன்னு. இது ஓலையெல்லாம் கையில வெட்டாதா, சார்பா தெரியுத? ஆமா, இதெல்லாம் ஆறும்போது கொஞ்சம் கையில வெட்டி ஒரு மாதிரி அறுத்து ரத்தெல்லாம் வரதான் செய்யும். அது நம்ம செய்ய செய்ய அப்புறம் பழகிரும். பத்துக்க புதுசா பழகியலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சில பேர் விரல்ல துணியெல்லாம் கட்டிக்கிடுவா. பத்துக்க அந்த பேண்டேஜ் சுத்தி கட்டியாவில்ல, அந்த மாதிரி கட்டிக்கிடுவாவ. அப்படின்னாலும் கொஞ்சம் கையில அறுக்காது. பத்துக்க எனக்கும் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நமக்கெல்லாம் இது செட் ஆகுதுக்கு. ஓலை எதுவும் நாசம் பண்ணி விடுவேன் பத்தியில, அதுக்குதான் உங்ககிட்ட தங்கன்னு கேட்காம இருக்கேன். இந்த கத்தி ஓலையும் தாரையும் செஞ்சு பாரு, இதுல என்ன இருக்கு? எல்லாம் குதிரை கொம்பா. எல்லாம் கத்துக்கிட்டா பிறக்கும். நம்ம பிறக்கும் போதே கத்துக்கிட்டா வரோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம கத்துக்கிட்டது தானே. அது என்னமோ சரிதான். இந்த வேண்டாம், நீங்க செய்யுங்க. ஏல குமரி, எங்க போற?
வந்தது வராததுமா நீ வாட்டுக்கு போய்கிட்டு இருக்க பெரியமையை கண்டுக்காம. உங்க அப்பனுக்கு சோறா கொண்டு வந்த? உங்க அம்மா வரலையாக்கோ, நீ மட்டும் தான் வந்தியாக்கோ? ஆமா பெரியம்மா, நான் மட்டும் தான் வந்தேன். அப்பாக்கும் அண்ணனுக்கும் சோறு கொடுத்து விட்டாவாம. அதான் இங்கே சோறு கறி எல்லாம் ஆக்கியாச்சே, எதுக்கு உங்க அம்மா கொடுத்து விட்டுட்டு வந்தா? மீன் குழம்பு வச்சிருந்தாவ, அதான் கொடுத்து விட்டாவ பெரியம்மா. சரி சரி, நாங்களும் சோறு கறி எல்லாம் ஆக்கியாச்சு. உங்க அப்பா எங்க பனையற போயிருக்காரு, வந்ததும் சாப்பிட்டதுக்கு அப்ப நீ கொண்டது மீன் கறியை வச்சு கொடு, சோறு இங்க இருக்கத கொடு. எல்லாருக்கும் சோத்து நிறைய சோறு தான் பொங்கி இருக்கு. சரி பெரியம்மா. இப்ப பூமாரி வாத. சரி பெரியம்மா, நான் தான் வாரேன். எல்லாம் ஒரே தரத்துக்கான பிள்ளைகளா தான் தெரியுது. இது சரசக்கா மொவா தானே? ஆமா, மீன் கறி வச்சிருப்பா போல, அதான் கொடுத்து விட்டுருக்கா மொவா கிட்ட. மீன் கறி, கருவாட்டு கறி, இந்த கார குழம்பு, புளி குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த நாளைக்கு வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால அதை கஞ்சிக்குனாலும் சோறு போட்டு குடிச்சுக்கிடலாமா, அதுக்காண்டி அதுவெல்லாம் செய்யுது. வச்சு சாப்பிட்டுக்கிடுவாவலன்னு. எல்லாம் இங்கே கஞ்சி தான் குடிப்பாங்களோ, இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டாவளோ? அப்படியே செஞ்சு கொடுத்தாலும் என் வீட்டுக்காரெல்லாம் கஞ்சி தான் கேட்பாரு. தோசை இட்லிலாம் தின்னா பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்கிறது. வேலை போல அதிகமாக இருக்கும்ல, அப்போ வேலை அதிகமாக செய்யும்போது இந்த இட்லி தோசையெல்லாம் தின்னா அது வந்து பசி அடங்காது, அது உடனே செமிச்சு போவோம். அது சும்மா இந்த உட்கார்ந்து செய்வாங்க வேலை, அவியல்களுக்கு தான் அந்த வேலை சரி. இது மேலே மரம் ஏறியது இறங்கியது, வேற தண்ணி வைக்க போனோம் வரணுனாலும் அது மம்பட்டியை போட்டு கொத்தி எடுத்து வேலை செய்யணும் பற்றியில, அப்போ வந்து அது உடம்புல பிடிக்கும். அப்போ வந்து கஞ்சி குடித்தாதான் கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும் பார்த்துக்கிடுங்கக்கா. அது சரிதான், நம்ம உடம்புலாம் பிஞ்சு உடம்பு, அது காட்டு வேலை செய்கிறது உடம்பு முரட்டு உடம்பெல்லாம் இருக்கும். அப்போ அதுகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு தான் கொடுக்கணும். ஆமாம், அரிசியை நீங்கள் வச்சு அப்படியே மாதிரி சின்ன அரிசிலாம் சாப்பிட முடியாம, நாங்கள் பெரிய அரிசி குண்டு அரிசி தான் சாப்பிடுவோம். அதுவும் பனையத்துக்கு அந்த மாதிரி அரிசி தான் கொஞ்சம் குலையாது, நல்லா அது பாட்டுக்கு தண்ணி ஊற்றி போட்டாலும் முத்து போல கிடக்கும். அதனால மோஸ்ட்லி அதான் செய்யுது இந்த தோட்டக்காட்டுகளுக்கு வேலை செய்யலுக்கு. அந்த குண்டு கருத்தரிசி எதானே சொல்றியே? ஆமாம் ஆமாம், அந்த அரிசின்னா அது பாட்டுக்கு கிடக்கும், பொங்கி போட்டோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வேக்காது. அப்படியே வேத்தாலும் முத்து போல தான் இருக்கும். தண்ணியை ஊற்றி எடுத்து போட்டு குடிச்சேன்னா, உப்பு போட்டு குடிச்சேன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாக்கா, அது கஞ்சிக்கெல்லாம் நல்லா இருக்கும். எப்போனா நானும் செஞ்சு சாப்பிடுவேன். நம்ம எப்போயெல்லாம் அதை குடிச்சுக்கிடாண்டோம், எப்போனா ஒரு நாள் ஒரு சில நேரம் தோணும் போது எப்போனா ஒரு நேரம் குடிக்காது. எங்கள் வீட்டில் எப்பயும் தட்டாமல் கஞ்சி, அவருக்கானே மெனக்கட்டி முந்தின நாள் சோறு புஞ்சி போட்டாவது காலையில் கஞ்சி ஊற்றி கொடுக்கணும் அவருக்கு, அந்த மனுஷனுக்கு. இல்லாட்டின்னா அவர் மூஞ்ச ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு போவார், எனக்கு இதை கூட செஞ்சு தர மாட்டியாக்கோன்னு. அதனால எப்பயும் தூக்குவாளியில் கஞ்சியை கொடுத்து வேலைக்கும் போது அனுப்பிடுது. அதுக்கப்புறமா மதியத்துக்கு சோறு கறி எல்லாம் பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கிட்டு வாரது. அதான் சரசம் மொவட்டை கொடுத்து விட்டுருக்கா. முவைங்க தானே கிடக்க, அதனால மொவட்டில் அனுப்பி விட்டுருக்கா. அவளும் வந்திருக்கா பாருங்க தனியாக இவ்வளோ தூரம். ஆமாம், வழி என்ன எவ்வளோ தூரம், அது பாட்டுக்கு ஒத்தையில் வந்திருக்காளா, பரவாயில்லையே. சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தைரியமாக வந்திருக்கா. அதெல்லாம் பழகி போச்சு. இருந்தாலும் சொல்லி என் துணைக்கு நம்மளோட ஒரு ஆழத்தி ஆடும் பிள்ளைகளு, என் பிள்ளைகளெல்லாம் சொன்னீங்களா, தனியாக ஒரு கழுதையும் போகாது. நீ அவளை கூப்பிடு, நான் போகிறேன், இல்லை அவள் வரலன்னா நானும் போகல அப்படின்னு ரெண்டு பல்லு கட்டுவாளுவேன். இந்த பிள்ளை அது பாட்டுக்கு பொறுப்பாக எல்லாம் செய்யும், நல்ல பிள்ளை. பார்த்தாலே தெரியுது உங்கள் பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான்க்கா. ஐயே, அது பண்ணி அட்டூழியெல்லாம் கேட்டியல்னா இது பிள்ளைகளான்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அவ்வளோ சும்மா உங்களை கண்டதான் நடிச்சுக்கிடுவாளுவ ரெண்டும். அமைதியாக இருந்து அழகாக சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும், ஒருத்தி தேங்காய் வரைக்கவும் ஒருத்தி நல்லா காய்கறி போட்டு வதக்கவும் அழகாக ஒன்றா இருந்து செஞ்சாவளே. செய்வாளுவ ஒரு குணம் வந்தால் செய்வாளுவோ, ஒரு குணம் வந்தாலும் அந்த தலையில தட்டி வச்சுட்டு போயிட்டு இருப்பாளுவோ, சண்டையை போட்டுட்டு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு. அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணதான் எனக்கு நேரம் சரியா இருக்கும். அதுக்குதான் அவள்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் வேலையே சொல்ல மாட்டேன். இவள்கிட்ட சொல்றதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போலான்ட்டு செஞ்சுட்டு போயிடுவேன். எப்ப அண்ணன் இங்கேயும் நம்மளால நிக்க முடியல, வெக்க இப்படி அடிக்குது. கிழங்கா இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரம் பொருள கிழங்கு அப்படியே கருவி துண்டா கருவி அப்படி சாம்பலாவும் எடுத்து அப்படி நாக்கில நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தல, பொறுமை ரொம்ப முக்கியம். ஏய், அடிக்க தணலுக்கு அங்க பாரு, அவ்வளவு கருவி சாம்பலாகும் போகுது. இன்னும் 2 நிமிஷத்துல இன்னும் கிழங்கு வியாபாரமா பச்சையா இருக்கும், இல்லன்னா கருவி சாம்பலாகி போகும். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்க போகுது. உண்மையாவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எப்படி நான் பூ போல ரெடி பண்ணி தரேன்னு பாருங்க. இல்ல சதீஷ், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
வந்துட்டியா? அங்கேயும் மொப்ப முடிச்சிட்டு வந்துட்டியா? நாங்க கிழங்கு சுட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு யாரு சொன்னா? இல்ல கலங்க சுடுறீங்க எங்களுக்கு. இல்ல சதிசு, உனக்கு அப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கல. அம்மா மீன் குழம்பு வச்சு விட்டுருந்தா, அதான் கொண்டுட்டு வந்தேன். அப்படியா? அது அங்க வை, அன்னைக்கு வந்து கழிச்சு சாப்பிடுறேன். இப்ப கலங்க சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், கேரளத்து பியூட்டி. என்னது கேரளத்து பியூட்டியா? இன்னைக்கு செத்தே. சதிசு ஏதாவது வேலையை இழுக்க போறான். இது சூனி, உங்க அண்ணனை வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுவே. எனக்கு பயமா இருக்குவே. அன்னைக்கு சாயில சும்மா கும்முன்னு இருந்த. தல, யார சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அவன் தம்ல இவ அந்த பிள்ளையோட அண்ணே சும்மா இருல ஏதோ ஏழரை இழுக்காத. பஸ், இது உங்களோட தங்கச்சியா? இப்படி ஒரு அண்ணனுக்கு இப்படி ஒரு அழகான தங்கச்சியா? நம்பவே முடியல. ஓ ஜீசஸ். தல, எல்லாம் மீறி போறீங்க தல. இதை ஏழரை இழுக்கிறாதரா. சமாளி வந்த இடத்துல எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. அப்படி இல்ல, உங்க தங்கச்சியா இது? உங்க தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரின்னு சொல்ல வந்தேன். அது அந்த பையன் இருக்கட்டும். குமாரி, சோத்த வச்சிட்டு வெளிய போ. போறேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு, தேவையில்லாம ஏதாவது யாழ்ற இழுத்து விட்டுட்டே இருக்கானு அம்மா உள்ளவரும். இப்ப குமாரி நில்லு, நானும் வரேன் இரு. பஸ், கணக்கு வெந்திருக்குமா? வேகம் இன்னும் 10 நிமிஷத்துல வேகம். அப்படியே வேகலன்னா இப்ப ஒருத்தர் மூஞ்சி வேக போகுது. இல்ல சரண், வா நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணலாம். இங்க வெயிட் பண்ணனா இடம் சரியில்லை, நிலைமையும் சூழ்நிலையும் சரியில்லை. வா வெளியே போயிடலாம். வா முதல் இடத்த காலி பண்ணுவோம். பைபிட்டானுங்க, அண்ணன் கிட்ட காமிச்சிட்டு இன்னைக்கு பூமாரிய ப்ரொடெக்ட் பண்றது எதுமே நான் தான். தணல், இந்த தணலுக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். இப்பவே கிழங்கோட மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய் சரண்யா, இந்த மாதிரி தாண்டி எதையோ ஒண்ணு அவனுக்கு உரிச்சு சாப்பிட்டானுங்க. வா நம்மளும் இதை உரிச்சு சாப்பிடலாம். ஏய் தேவையில்லாம எதையும் தெரியாம எதையும் எடுத்து தின்னுட்டு நடந்து சாவதுக்கா? வேண்டாண்டி, அதற்கு தூர போடு. அதெல்லாம் நம்ம பிச்சுக்கிட மாட்டோம். அதுவும் லேயரா நிறைய பிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. நம்மளும் உட்கார்ந்து பிப்போம்டி. உள்ள குருத்து இருக்கும்ல, நம்மளும் சாப்பிடலாம். நமக்கு ஒரு வாய் கூட அவனுக்கு தரவே இல்லல்ல. சரி, பிக்க ட்ரை பண்ணு. பிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இரு, நான் பிச்சு பாக்குறேன். உரிக்க வெங்காய தோலி மாதிரி நிறைய லேயர் வந்தது. அது மாதிரி இதுலயும் வந்துச்சுன்னா அப்ப இதுல குருத்து இருக்கும்னு அர்த்தம். வா முத பிக்கிற வேலையை பாப்போம். ஜஸ்ட் மிஸ் மாப்ள. நம்மள ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன்னா பாரு. அந்த பிள்ளைய சைட்டால அடிச்சிட்டு இருக்க, சொல்லவே இல்ல. சீச்சி, சும்மா அந்த பிள்ளைய வெறுப்பேத்துறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். சோனி சொல்லுவா அவன் என்னைய பார்த்தா பயப்படுவான்னு. அதனால சும்மா அந்த பிள்ளைய வெறுப்பேத்துறதுக்காண்டி பண்ணேன். அது அந்த பிள்ளையோட அண்ணனே பக்கத்துல இருக்கான்னு யோசிக்கல. அதான் கொஞ்சம் ஜர்க்காயிட்டேன். அதானே பார்த்தேன். இல்ல அங்க பாரு, உன் தங்கச்சி அந்த தங்கச்சி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுவ? அந்த குட்டி சாத்தாங்க ஏதாவது தேவையில்லாத வேலையை தான் பார்க்கும். வா என்னன்னு பாப்போம். இப்படி தம்பி வந்தது அதுவும் நமக்கு அப்ப குருத்து கிடைக்க போகுது. இந்த பாரு, இதுக்குள்ள இருந்து தான் அந்த பிள்ளை எடுத்துச்சு. ஏய் குட்டி சாத்தான் கொண்டாத. அது என்னோடது, நான் தான் கண்டுபிடிச்சு எடுத்தேன். அது எதுக்கு நீங்க என்கிட்ட இருந்து புடுங்குறீங்க? ஒரு நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் ஒத்தையில தானே சாப்பிட்டீங்க. எங்களுக்கு தர வச்சிருந்தீங்க. உங்களுக்கு மரியாதையா தந்துருங்க. இல்லாட்டினா நான் அவ்வளவுதான் எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். போ, உங்க அம்மாட்ட சொல்லி யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. அத்தை கிட்ட சொல்லிடுவேன். போ போய் சொல்லுன்னு சொல்றோம்ல. இது தருவி எல்லாம் மண்டியல, அது எங்களோடது. இந்த சஞ்சய் தயவு செய்து தந்துல. கஷ்டப்பட்டு அவ தான் எடுத்து எல்லாம் உரிச்சிட்டு நடந்தா. யாமல இப்படி பண்ற? சஞ்சனா, டா இது ரெண்டையும் உங்களுக்காக தான் நான் பிரிச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த குருத்தை பிரிக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா சமையல் செஞ்சுட்டு இருந்தேனா, அதனால உங்களுக்கு இதை வெட்டி தர முடியாம போச்சு. அதான் வெட்டி எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் சந்தியா. இங்க பாரு, எனக்குலாம் இது ஒண்ணும் வேண்டாம். நானே ஓபன் பண்ணிட்டேன். ஏன் இதை இவன் புடிங்கிக்கிட்டா? இதை இவன்கிட்ட கொடுத்துட்டு ஏன்டா எனக்கு அதை தர சொல்லு. சஞ்சனா, அதான் உன்னை மதிச்சு ஒருத்தவங்க உனக்கு தாராங்கன்னா அதை வாங்கிக்க. ஏன் இப்படி பேசுற? நீ வாயை மூடு. ஏன் இதை எனக்கு வாங்கி தர சொல்லு. ஏய் வாண்டு, இந்த அப்படி அதை கொண்டா. என் பொருள் எனக்கு தான் வேணும். சாரி சந்தியா, அவ பேசுனது எதையும் நீ தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும். தீபா மூஞ்ச பாரு. குட்டிச்சாத்தான். வா பச்சரணியா, நம்ம போலாம். டேய் ஏன்டா இப்படி தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான்டா. வா வா போ. அவன் அந்த கலங்க தீய வச்சிருப்பா. நம்ம இதை சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். நமக்கு என்னடா வேலை? ஒவ்வொரு மரமா வேலையா சுத்தி வேடிக்கை பார்க்கறது தான் நம்ம வேலை. வா. யார்ல இந்த பைத்தியக்காரன் இங்க லேகிய ஊத்திக்கிட்டு இருக்கா? போய் பாப்போம். எல்லாம் ரெடியா? பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பாருங்க, அவிச்ச கிழங்கு மதிய ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எப்படி தல? அதெல்லாம் ஐயா கைவண்ணம். இந்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. வேக வச்ச கிழங்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த நெருப்புல சுட்டது மாதிரியான தீஞ்ச ஸ்மெல் எல்லாம் அடிக்காது. நல்ல ஒரு மாவு போல டேஸ்டா இருக்கும். பாருங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அசே கலக்கிட்ட போ.
சமத்தல சும்மா அவனை தலை வாழன்னு புகழ்ந்துட்டு இருக்காதீங்க. அவனுக்கு எப்ப காட்டுக்கு வந்தாலும் இதே வேலை தான் அவனுக்கு. அதனால அவனுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. போல அங்கிட்டு லேகிய விற்க வாங்கினாங்க, வாங்க வாங்கினதான் நானும் என்னமோ நினைச்சிட்டேன். வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கு கொடு. நம்மளாம் எப்பயும் திங்கிறது தானே.